இந்தியால இந்த ஏர்லைன்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ, ரொம்ப பெருமையா நான் இத வந்து பயங்கரமா பொசிஷன் பண்ணேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நான் வந்து அந்த ஃபன் எலிமெண்ட்ட கொண்டு வந்திருக்கேன். யங்ஸ்டர்ஸ டார்கெட் பண்ணியிருக்கேன். சரக்கும் அதுதான், ஐபிஎல்லும் அதுதான், எஃப்1ம் அதுதான். அதுதான் என்னோட பிராண்டிங்கே. நான் தான் அதுக்கோட மாஸ்காட்டே. அதெல்லாம் நான் பண்ணேன். ஆனா ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி வர்றப்போ, அத வந்து என்னால ரன் பண்ண முடியாம போனதுக்கு காரணம் 2008ல ஒரு குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. உலகம் ஃபுல்லாவே வந்து ஒரு மிகப்பெரிய பணப்பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுதான் பாதிச்சிருச்சு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அதுல பெட்ரோல் விலை அதிகமாயிடுச்சு. அண்ட் ஃபியூயல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஃப்ளைட்டுக்கு. ஸோ இந்த விலையெல்லாம் அதிகமானதுனால என்னால வந்து ஃப்ளைட்ட ரன் பண்ண முடியல. அண்ட் நான் வந்து அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரான பிரணாப் முகர்ஜி அவங்க கிட்ட கூட போனேன். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் எல்லாம் கூட ஆனார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்னால வந்து இந்த ஃப்ளைட் கம்பெனிய ரன் பண்ண முடியல. நான் வந்து என் கம்பெனிய சுருக்கிக்கணும்னு நினைக்கிறேன். என்னால வந்து பெருசா லாஸ் ஆயிட்டே இருக்குது. பெருசா இருக்குது கம்பெனி. அதனால நான் வந்து சுருக்கிக்கணும்னு நினைக்கிறேன். லே ஆஃப் பண்ண போறேன். நிறைய பேர வேலைய விட்டு அனுப்ப போறேன். கம்பெனிய காப்பாத்துறது தான் இப்ப முக்கியம். அப்பனா தான் ஃபியூச்சர்ல கூட நாங்க வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டப்போ, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ அப்படி பண்ணிடாத. இவங்கலாம் வந்து ரொம்ப படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை போனா இந்தியால பெரிய பிரச்சனை. அதனால நீ வந்து கம்பெனிய மூடாம நீ என்ன பண்ணுனா, நீ வந்து கடன் வாங்கிக்கோ. கடன் வாங்கி கம்பெனி இப்போதைக்கு ரன் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த கிரைசிஸ்லாம் சரியான உடனே மறுபடியும் சூப்பரா க்ரோ ஆக ஆரம்பிச்சுரும்னு பிரணாப் முகர்ஜி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரணாப் முகர்ஜி இப்போ சொன்னாரா இல்லையான்னு சொல்றதுக்கு உயிரோட இல்ல. இது முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து இதுல கொஞ்சம் உறுத்தலா பட்டது. ஏன்னா நான் இதுல 2வது விஷயத்துக்கு வரேன். சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிவே இப்படி பிரணாப் முகர்ஜி என்கிட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, நீ வேலைய விட்டு யாரையும் அனுப்பாத. கம்பெனி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. நீ வந்து கடன் வாங்கி ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய கடன் வாங்கினேன். 6000 கோடி கிட்ட வாங்கினேன். 9000 கோடி கிடையாது. 6000 கோடி இன்ட்ரெஸ்ட்டோட நான் வாங்கினேன். அதுக்கு கேரண்டியே யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். நானே பர்சனலா சைன் போட்டு வாங்குறேன். நான் திருடனா இருந்தா நான் எப்படி பர்சனலா சைன் போடுவேன்? வேற யாரையாவது கூப்பிட்டு தானே சைன் போட்டுருப்பேன். நானே பர்சனலா சைன் போட்டேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே டாப் கிளாஸ். கிங்ஃபிஷர்ல வந்து யாரு அந்த கேபின் க்ரூவா இருக்கணும்ங்கறத பர்சனலா உட்கார்ந்து செலக்ட் பண்ணேன். அதுல எப்படி சாப்பாடு இருக்கணும், எப்படி சர்வ் பண்ணணும், எப்படி பேசணும் எல்லாத்தையுமே வந்து நான் தான் பர்சனலா வந்து அவ்ளோ டாப் எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு குடுக்கணும்னு சொல்லி எல்லா முயற்சியும் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2008ல வந்து அந்த கிரைசிஸ் வருது. கம்பெனி வந்து இன்னும் கடன் வாங்கி ரன் பண்ணுங்கறாங்க. பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்பமும் எங்களால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியல. அதனால தான் வந்து கம்பெனி ஃபெயில் ஆச்சு. அண்ட் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேங்க் எல்லாமே வந்து என் காசு எல்லாத்தையும் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல என்னால திருப்பி குடுக்க முடியல. கன்டினியூஸா வந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. அப்போ நான் வந்து அருண் ஜேட்லி அவங்க கிட்ட ஓகேவா? அவங்க கிட்ட பார்லிமென்ட்ல நான் அவங்க கிட்ட போயி நான் இந்த மாதிரி நான் வந்து நாட்ட விட்டு கிளம்புறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளைட் புடிச்சு கிளம்புனேன். அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப இவரு வந்து கிளம்பி போயிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து இந்தியால பெரிய பிரச்சனை. காச எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு திருப்பி குடுக்காம நாட்ட விட்டு ஓடிட்டாரு பிசினஸ் மேன். இதான் நியூஸ். இப்ப இதுல 2வதா இருக்கக்கூடிய ஒரு உறுத்தலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் ஜேட்லி அவர்களும் இப்போ உயிரோட இல்ல. இது நடந்துச்சா இல்லையான்னு சொல்றதுக்கு. இது அப்பவே ஒரு பிரச்சனையாச்சு. அப்பவே அருண் ஜேட்லி என்ன சொன்னாங்க, இப்படி நடக்கவே இல்ல. இது பொய்யு. நான் ரேண்டமா பார்லிமென்ட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். ஓகேவா? பார்லிமென்ட்ல நான் சும்மா நடந்து போயிட்டு இருக்கப்போ இவரு நடுவுல ஓடி வந்து என்கிட்ட நடுவுல வந்து பேசினாரு. வந்து பேசுறப்பமே நான் மேல நெறைய கேஸ் இருக்குது எல்லாம் தெரியும். நான் தேவையில்லாம என்டர்டெயின் பண்ண விரும்பல. அதனால நான் தாண்டி போயிட்டேன். இவரு வந்து சொல்ற மாதிரி அப்பாயின்ட்மென்ட் குடுத்து நான் ஒரு லண்டன் போறதுக்கு பெர்மிஷன் குடுத்தேன். இதெல்லாம் பொய்யு. இப்படிலாம் நடக்கவே நடக்கல. என்கிட்ட சொன்னாரு. இது மாதிரி போறவர்ட்ட பெருசா என்கேஜ் பண்ண விரும்பல. நான் பாட்டுக்கு போற வழியில யாரோ அது குறுக்க வந்து பேசுறான்னு சொல்லிட்டு தாண்டி போயிட்டேன். அவ்வளவுதான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பவே அருண் ஜேட்லி கிளாரிஃபை பண்ணாரு. எனக்கு என்ன உறுத்தலா இருக்குன்னா, இத்தன வருஷம் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட்ல உட்கார்ந்து 2 பொலிட்டீஷியன் பேர கோட் பண்றாரு. 2 பேருமே இது நடந்துச்சா இல்லையான்னு சொல்றதுக்கு உயிரோட இல்லங்கிறது. யாராவது ஒருத்தங்க உயிரோட இருக்கிறவங்களோட பேர சொன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. இதான் நடந்துச்சு, இதான் நடக்கலன்னு. அவர் யூஸ் பண்ண 2 பொலிட்டீஷியனோட பேருமே வந்து உயிரோட இல்லாதவங்களோட பேருங்கிறது வந்து எனக்கு நெருடலா இருந்துச்சு.